ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 3வது வாரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட அருமையான சகோதரர் சகோதரி பேசில் அண்ட் சோஃபியா ஒர்ஷிப் நடத்த ஆயத்தமாக இருக்காங்க. அவருடைய கரங்களை நம்ம நேரத்தை ஒப்படைக்க போகிறோம். இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய பிரசனத்தை நீங்கள் உணரும்படியாக, ஆவியானவர் உங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக, இந்த நாளினுடைய வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலாய் கட்டளையிடும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான காலவேளைக்காக நன்றி. இந்த மனமகிழ்ச்சியான நாளில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு கர்த்தர் நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜனவரி 17ஆம் தேதி ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருந்து இந்த நாள் வரை எங்களை நடத்தினீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சிலுவையில் மறுத்து நீங்கள் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பாடல்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீங்கள் ஆறுதல் படுத்துகிற ஒரு பாடலாய் ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டாக்குகிற ஒரு பாடலாய் ஆண்டவரே ஆராதனையாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். செய்தி நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிலுவையில் மறுத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஆறுதல் படுத்துங்க. எந்த எதிர்பார்ப்போடு எந்த எண்ணத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்காங்களோ அவர்களோடு நீங்க இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் ஆராதனை கடந்து போவோம். அருமையான சகோதரர் பேசில், சகோதரி சோஃபியா இப்பொழுது ஆராதனை நடத்துவார்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. We welcome you all for the 3rd week of this year. Let's worship our Lord and thank Him for what He has done for us till today. செய்த நன்மைகளை எண்ணிப்பார், எண்ணிப்பார். எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தாரே. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய, நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய, நித்திய ஜீவன் தந்தாரே. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம்.
கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். சாபமானார் நம் சாபம் நீங்க, மீட்டாரை சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். சாபமானார் நம் சாபம் நீங்க, மீட்டாரை சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. There is no fear, 'cause I believe. There is no doubt, 'cause I have seen your faithfulness, my fortress over and over. I have a hope found in your name. I have a strength found in your grace, your faithfulness, my fortress over and over. Make way through the waters, walk me through the fire. Do what you are famous for, what you are famous for. Shut the mouths of lions, bring dry bones to life, and do what you are famous for, what you are famous for. I believe in you, God, I believe in you. Release your love inside of me. Unleash your power for all to see. Spirit, come and fall on us over and over. Make way through the waters, walk me through the fire. Do what you are famous for, what you are famous for. Shut the mouths of lions, bring dry bones to life, and do what you are famous for, what you are famous for. I believe in you, God, I believe in you. God of exceedingly, God of abundantly, more than we ask or think. Lord, you will never fail. Your name is powerful, your words unstoppable. All things are possible in you. God of exceedingly, God of abundantly, more than we ask or think. Lord, you will never
Make way through the waters, walk me through the fire. Do what you are famous for, what you are famous for. Shut the mouths of lions, bring dry bones to life, and do what you are famous for, what you are famous for. Make way through the waters, walk me through the fire. Do what you are famous for, what you are famous for. Shut the mouths of lions, bring dry bones to life, and do what you are famous for, what you are famous for. I believe in you, Lord, I believe in you. I believe in you, Lord, I believe in you. Yes, Lord, I believe in you, Lord Jesus. Lord Jesus, I have seen your faithfulness, Lord Jesus, and I believe, Lord Jesus, that you will do what you are famous for in our lives too, Lord Jesus. Oh Lord, we have heard, Lord Jesus, we have heard of the lion's mouth being shut. We have heard, Lord Jesus, of your children being led through water, Lord. We have heard, Lord Jesus, of your children being led through fire, Lord. Oh Lord Jesus, we have heard of it, and Lord, we are looking up to you today, oh Lord Jesus, to see it in our lives too, Lord Jesus. Oh Lord, here we are, Lord Jesus. Oh Lord, we lift up our eyes, we lift up our hands to you, Lord Jesus. Oh Lord, we ask you, Lord Jesus. Oh Lord, we ask you in your name, Lord Jesus, do what you are famous for in our lives too, Lord Jesus. Oh Lord, we seek no man, we seek no idols, Lord, but we seek you, the true living God, Lord. Oh Lord Jesus, we believe in you, Lord. We believe in you and you alone, Lord. Oh Lord, we look up to you, Lord Jesus. Oh Lord, today, Lord Jesus. Oh Lord, look at your children, Lord Jesus. See their needs, Lord Jesus. Oh Lord, address, Lord Jesus. Address our needs, Lord Jesus. Father, oh Lord, let people around us see, Lord Jesus. Oh Lord, that you have done what you have, done what you are famous for, Lord Jesus. That you have done what you did to your children in those days, Lord Jesus. Oh Lord, may we see your power, Lord Jesus, in our life. Oh Lord Jesus, may we see you doing miracles even today in our lives, Lord Jesus. Oh Lord, we commit everything, oh Lord Jesus, into your hands, Lord. We surrender our lives into your hands, Lord. You lead us, Lord Jesus. You lead us, Lord. You know the lions, oh Lord Jesus, that needs to be shut, Lord Jesus. You know the fire that we are going through, Lord. Oh Lord, you know the Red Sea which is in front of us, Lord. Lord, you are able to do much more than we can ever imagine, Lord Jesus. Oh Lord, I believe in you, Lord. I believe in you, Lord. There is no fear, 'cause I believe. There is no doubt, 'cause I have seen your faithfulness, my fortress, over and over. Lord, I thank you, Father, for you were with us, Lord. You have heard every prayer that has come out of our mouth, Lord. Oh, Lord Jesus, I thank you, Lord Jesus, for we feel your presence, Lord Jesus, and you're already working, Lord Jesus. Oh, Lord, we commit rest of our service into your hands, Lord. You speak to us your word, Lord. You nourish us, Lord. In Jesus' name I pray. Amen. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை நடத்த கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையாகவே ஒவ்வொருவரும் தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நிச்சயமாகவே நம்புகிறேன். இந்த நாளில் கூட தேவனுடைய செய்திக்கு நாம் கடந்து போக போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். அதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம். உங்களுக்கு இந்த சபைக்கு நாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் அந்த பகுதியிலிருந்து தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த 52வது அதிகாரம் 12ஆம் வசனத்துடைய பி பார்ட்டை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார்,
கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இதுதான் இந்த மாதத்தில் நாம் தொடர்ந்து 1ஆம் தேதி, அதுக்கப்புறம் முதல் வாரம், 2வது வாரம், இந்த 3வது வாரத்திலையும் இந்த தலைப்புக்கு, இந்த வசனத்துக்கு பேஸ் பண்ணி நம்ம செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளில் அதே அதிகாரம், அந்த 52ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்க கேட்போம். 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The book of Isaiah chapter 52 verse 1. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஹல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தமானவனும் உன்னிடத்துல இனி வருவதில்லை. காரணம் என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா ஒரு காரியம் போட்டிருக்குது. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள். பியூட்டிஃபுல் கார்மெண்ட்ஸ், வேர் யுவர் பியூட்டிஃபுல் கார்மெண்ட்ஸ் என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும், ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எப்பேற்பட்ட வஸ்திரங்களை தரித்து கொள்ள வேண்டும்? எப்பேற்பட்ட வஸ்திரங்களை நாம் தரித்து கொள்ளும் போது நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி நம்ம இடத்துல வரக்கூடாது என்றால், நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக போக வேண்டும் என்றால், தேவன் நமக்கு பிறகாக நம்மளை காக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றால், நாம் 3 விதமான வஸ்திரங்களை தரித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவ வீட்டில், இல்லை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையை திறந்து பார்க்கும்போது ஒரு 3 விதமான வஸ்திரத்தை உடையவனாய் அவன் காணப்பட வேண்டும். முதலாவது என்ன அப்படின்றது, the garments of a Christian life என்று சொல்லி நான் இந்த நாளில் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது வாசிப்போம். யோனா எழுதின சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். The book of Jonah chapter 3 verse 8. மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். The book of Daniel chapter 9 verse 3 and 3 to 5. நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். இந்த இடத்துல பார்க்குறோம் 2 விதமான தீர்க்கதரிசிகள், அதாவது யோனாவும் தானியேலும் சொல்லுகிற வசனத்தை நாம் இங்கே கேட்டோம். முதலாவது, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு கார்மெண்ட் என்னவென்றால் சாக் கிளாத், சாக்கு துணி, அல்லது மனம் திரும்புதலுக்கான எண்ணங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்க வேண்டும். யோனா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான தீர்க்கதரிசி, தேவனால் வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி. தேவன் ஒரு கட்டளையை கொடுத்து அவன் நினிவேக்கு போக வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்த போது அவன் மனம் மாறினவனாக, பயந்தவனாக, அவன் அந்த இடத்துக்கு போக விரும்பாதபடி தர்ஷீஷுக்கு போனதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். ஆனால் கர்த்தர் அந்த நினிவேக்கு போகும்படியாக இவனை புடமிடப்பட்டு அநேக வருத்தங்கள் நிமித்தமாக அவன் மீன் வயிற்றில் தள்ளப்பட்டு அதன் பிறகு மனம் திரும்பினவனாக அவன் நினிவேக்கு போன உடனே அவன் பிரசங்கித்த போது அங்குள்ள மிருகங்களும் அங்குள்ள ராஜாக்களும் அங்குள்ள ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வஸ்திரங்களை தரித்தவளாக, சாம்பலை உடுத்தி கொண்டவளாக, அந்த இடத்துல போட்டிருக்குது சாக்கு துணிகளை அணிந்து கொண்டவளாக, அவங்களுடைய அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? அந்த 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை.
மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு ரெட்டினால் போதும், ரெட்டினால் மூடக்கூடியவர்களாய் தங்களை தாழ்த்தக்கூடியவங்களாய் காணப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலவெளியில the கிறிஸ்டியன் பியூட்டிஃபுல் கார்மெண்ட்ஸ் என்ன என்று பார்ப்போம் என்றால், முதலாவது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியம் இருக்க வேண்டும். நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனே, என்னுடைய வாழ்க்கையில அந்த தேவனை பின்பற்றி வருகிறேனே, நான் சபைக்கு ஒழுங்காக போகிறேனே, காணிக்கை ஒழுங்காக செலுத்துகிறேனே, தசமபாகம் செலுத்துகிறேனே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் செலுத்தலாம், ஆனால் உங்களுடைய மனம் இன்னும் சரியாக தேவனோடு சரியான உப்புரவு ஆகாமல் இருக்கும் என்றால், தேவனோடு உங்களுடைய ஐக்கியம் இல்லாமல் இருக்கும் என்றால், நீங்கள் இன்னும் பழைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கீங்களே. ஏதோ கடமைக்கென்று வாழுகிறோம், கடமைக்கென்று சபைக்கு செல்கிறோம், கடமைக்கென்று காணிக்கை கொடுக்கிறோம், கடமைக்கென்று வாழுகிறோம் என்று இல்லாதபடி உண்மையான மனம் திரும்புதல் உள்ளவளாய் இருக்கும்போது, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளக்கூடியவளாய் நீங்கள் மாறும்போது, உங்களுடைய வாழ்க்கையில அலங்காரமான வஸ்திரங்களை தரித்து கொண்டவளாக எழுந்து பிரகாசிக்க முடியும். அப்படி எழுந்து பிரகாசிக்கும் போது அசுத்தமானவன் உங்களை தொடாதபடி, பிசாசானவன் உங்களை நெருங்காதபடி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகக்கூடியவராக, உங்கள் பின்பாக இருந்து உங்களை காக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உங்களிடத்துல அந்த மனம் திரும்புதல் இருக்கிறதா? ஒருவேளை வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம், உங்களுடைய வருடங்கள் உங்களுடைய வயதுகள் கடந்து போய் கொண்டே இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில அந்த உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவளாய் நீங்கள் இருக்கும்போது, விசுவாசிகளாய் இருந்தாலும், ஊழியராய் இருந்தாலும், கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில அந்த மனம் திரும்புதலுக்கான ஒரு மாற்றங்கள் உருவாக வேண்டும். தானியேல்ல வாசித்தோம், அவன் சொல்றான், நான் உபவாசம் இருந்து தேவனுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து லட்டை உறுத்தி கொள்ளக்கூடியவனாக என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய அந்த தேவனை நோக்கி நான் பார்த்தேன் என்று சொல்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் நீங்க எல்லாருக்கும் தெரியும், அவன் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த நாட்களிலே தேவனுடைய பார்வையில கிருபை பெற்றவனாக அந்த பாபிலோன் பட்டணத்தில் இவனுக்கென்று அநேக உலக பிரகாரமான நாணங்கள் நிறைந்தவனாக இருந்தபடினால் அநேக பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட போதிலும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணக்கூடியவனாக, எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடியவனாக இருந்தான். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிக்கலாமா? நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக நீட்டினேன், என் முகத்தை அவருக்கு நேராக காண்பித்தேன் என்று சொல்லி தன்னை ஒடுக்கினவனாக தேவனுக்கு நேராக உயர்த்தக்கூடியவனாய் காணப்பட்டான். ஒரு கிறிஸ்தவனாய், விசுவாசியாய், ஊழியக்காரனாய் இந்த காலையில கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய முதலாவது குவாலிஃபிகேஷன், முதலாவது கார்மெண்ட், உங்களுக்குள்ள அந்த மனம் திரும்புதலுக்கான அந்த வஸ்திரங்களை தரித்து கொள்ளவளாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 19 verse 8. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. போதும். சுத்தமும் வாசிங்க, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்து கொள்ளும்படி அவளுக்கு கட்டளையிடப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய இரண்டாவது முக்கியமான ஒரு கார்மெண்ட் என்னவென்றால் ஃபைன் லினன், நன்றாக துணியா, வஸ்திரம் புதுப்பிக்கப்பட்ட ஒரு துணியாக, இல்லை ஒரு மீட்கப்பட்ட வஸ்திரத்தை அடையக்கூடியவளாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் பாவத்தில் இருந்தபோது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது நிமித்தம், அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அவருடைய சிலுவையினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் மீட்கப்பட்டவளாக இருக்கும்போது அந்த புனிதமான அந்த சுத்தமான அந்த வஸ்திரத்தை தரித்து கொள்ளக்கூடியவளாக இருக்கும்போது பரலோகத்தின் தேவன் நம்மிடத்தில் நெருங்கி வரக்கூடியவராய், எந்த அசுத்தங்களும் நம்மை தாக்காதபடி, எந்த விதமான அந்த வஸ்திரத்தை பார்க்கிறோம், எந்த விதமான விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இரண்டாவது கார்மெண்ட் ஃபைன் லினன். முதலாவது ரெபெண்டன்ஸ், மனம் திரும்புதலுக்கான வஸ்திரங்களை அறையக்கூடியவளாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஃபைன் லினன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ரெவலேஷன் 19:8.
சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் போதும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளும்படி கட்டளையிடப்பட்ட மீட்கப்பட்ட நீங்களும் நானும் தி கார்மெண்ட் ஆஃப் ரிடீம்ட் க்ளோத் நீங்க அடைந்து கொள்ளும் போது எந்த பிரச்சனை உங்களை தாக்கினாலும் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடக்கூடியவராக இருக்கார். அவர் உங்கள் முன்பாக போகக்கூடியவராக இருக்கார். அவர் உங்கள் பின்பாக காவல் உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கார். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மீட்கப்பட்ட அந்த கார்மெண்ட்ஸ் உடையவர்களாய் காணப்படுகிறோமா? ஒருவேளை இந்த கால வேளையில ஏதோ ஒரு கடமைக்கென்று இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புரவாக்கி, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில அந்த மீட்கப்பட்ட அந்த அந்த புனிதமான சுத்தமான வஸ்திரங்களை அடையக்கூடியவனாக, மீட்கப்பட்ட வஸ்திரத்தை எல்லா விதமான அழுக்குகளிலிருந்து எல்லா விதமான பாவ கரைகளிலிருந்து கழுவப்பட்டவனாக உம்முடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவர் பிரகாசம் உள்ளவராய், உங்களுடைய வாழ்க்கையில முன்பாக போகக்கூடியவராய், பின்பாக இருந்து உங்களை காக்கக்கூடியவராய், அசுத்தமான எந்த காரியமும் பிசாசானவன் உங்களை தொடாதபடி உங்களை பாதுகாக்க அவரால் முடியும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். வாசிப்போம் 1 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனமும் 9 வசனம். 1 Peter chapter 2 verse 5 and 9. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமா இருக்கீங்க. மூன்றாவது பாயிண்ட் நான் சொல்ல விரும்புற காரியம் கார்மெண்ட் ஆஃப் priestly service, புனிதமான பரிசுத்தமான ஆசாரிய கூட்டத்தை உடையவர்களாய் நீங்களும் நானும் காணப்படுகிறபடினாலே நாம் அப்படிப்பட்ட வஸ்திரங்களை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். அந்த 9 வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கும். மூணாவது பாயிண்ட், கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மூன்றாவது ஒரு கார்மெண்ட் என்னவென்றால் the ephod என்று சொல்வாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவளாக, ராஜரீக கூட்டத்தை சேர்ந்தவளாக, ராஜாவை சேவை செய்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவருக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க அவருடைய ஜனங்கள் என்பதை மறந்து போகாதபடி இருக்கும்போது நிச்சயமாகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அற்புதங்களை பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில பிசாசானவன் எந்தெந்த காரியங்களாம் தடைகளை கொண்டு வருகிறானோ அந்த தடைகளிலிருந்து ஒரு விடுதலையை பார்க்க முடியும். காரணம், கர்த்தர் உங்கள் முன்பாக போகக்கூடியவராக இருக்கார். கர்த்தர் உங்கள் பின்பாக காக்கக்கூடியவராக இருக்கார். நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எழும்பி பிரகாசிக்கக்கூடியவளாக, எழுந்து தேவனுக்காக அலங்காரமான வஸ்திரங்களை தரித்து கொண்டவளாக, அவருக்காக எழுந்து பிரகாசிக்கக்கூடியவளாக இருக்கும்போது கர்த்தர் இந்த நாளில நிச்சயமாகவே உங்களை வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோடு இருந்து வழிநடத்துகிற விதங்களை நீங்க பார்த்து கொண்டு வருகிறீங்க. அவர் தொடர்ந்து உங்களை நடத்த வேண்டும் என்றால், தொடர்ந்து அவர் உங்கள் முன்பாக போக வேண்டும் என்றால் இந்த 3 காரியங்களை மறந்துவிட வேண்டாம். உங்களுடைய the Christian garment should be, there should be a sackcloth, there should be fine linen, there should be the ephod. உங்களுடைய வாழ்க்கையில அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த வஸ்திரம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். மீட்கப்பட்ட வஸ்திரம் இருக்க வேண்டும். மூன்றாவது, ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவளாக நீங்களும் நானும் அவருக்காக சேவை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்களா இருக்கிறபடினால அப்படிப்பட்ட பரிசுத்தமான வஸ்திரங்களை தரித்து கொண்டவளாய் அவருக்காக எழுந்து பிரகாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வழி நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிற இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நான் ருசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே
நம்ம ஒவ்வொருவரோடு இருந்து வழி நடத்த வல்லமையுள்ளவராக இருக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான கால வேளையில எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நீர் எதிர்பார்க்கிற ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, யோனா ஆண்டவரே மனம் திரும்புவதற்கு ஏற்ற பிரசங்கத்தை பிரசங்கித்த போது ஆண்டவரே அந்த என்டையர் நேஷன் ஆண்டவரே அவள் தங்கள் சாம்பலில் உட்கார்ந்து உபவாசம் எடுத்து ஜெபித்த போது கர்த்தர் ஆண்டவரே மனம் மாறி அவளை ஆசீர்வதித்து அவளை அழிக்காதபடி பாதுகாத்துக் கொண்டீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசப்பா, அப்படியாக தானியேல் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு நேராக தன்னுடைய முகத்தை நீட்டக்கூடியவனாக ஆண்டவரே பிரகாசிக்கிற ஆண்டவரே மீட்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்து கொண்டவனாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்காக அந்த அந்நிய தேசத்தில் சாட்சியாய் வாழ்ந்தது போல எங்களையும் ஆண்டவரே எங்களை இந்த பூமியில எந்த நோக்கத்தோடு வைத்திருக்கீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து நீங்க அவங்க முன்பாக சென்று கோணலாலை செவிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இந்த யூகே தேசத்துக்காக ஆண்டவர் யுஎஸ் தேசத்துக்காக மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் அந்த செகண்ட் வேவ்ஸ்னால இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்களோ அவளுடைய எல்லா தேசங்களிலும் ஆண்டவர் ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தர் விடுதலை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சீக்கிரத்தில் ஆண்டவரே எல்லா அசுத்தங்களும் நீங்க தக்கதாய், எல்லா கொள்ளை நோய்களும் நீங்க தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படுறபடினாலே ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதிக்கான மகிமைகள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நாளில் கூட கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து யூடியூப் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க, நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.